ஒரு ஊர்ல நல்ல வெயில் குறைஞ்சு சிலுசிலுன்னு காத்தோட ஆடி மாதம் ஆரம்பிச்ச முதல் நாள் அது. பிரசாத் ஹால்ல உட்காந்துக்கிட்டு காலையிலேயே நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் லேப்டாப் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஆபீஸ் வேலைய பார்த்துட்டு இருந்தான். கிச்சன்ல இருந்து சுட சுட ஃபில்டர் காஃபி வாசனை வந்தது. சாரதா கையில 2 காஃபி கப்போட ஹாலுக்கு வந்தாங்க. என்னங்க, எப்ப பார்த்தாலும் அரசியல் அதையும் இதையும் பாக்குறீங்களே, கொஞ்சம் அந்த பேப்பர்ல விளம்பரம் பக்கத்தை பாக்கறதானே? விளம்பரம் பக்கத்தை பார்த்தா எனக்கு பிபி ஏறிடும். எங்க பார்த்தாலும் ஆடி ஆஃபரு, இது இவ்வளவு அது இவ்வளவுன்னு. இத பார்த்தாலே உனக்கு ஷாப்பிங் பைத்தியம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. பயந்தா எப்படிங்க? ஆடி மாசம் பெண்களுக்கான மாசம். அது மட்டுமா, நம்ம மருமக அனாமிகா வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. இது அவளுக்கு ஆடி மாசம். அம்மா, சாஸ்திர பிரகாரம் ஆடி மாசம் மருமக வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும். நீ என்ன பண்டிகைன்னு சொல்லிட்டு இருக்க? அடே சாமியாரே, அதெல்லாம் அந்த காலத்துல சொல்லி வச்சது. அப்போ இந்த மாதிரி சௌகரியங்கள் இல்ல, விவசாய வேலை மட்டும்தான், அதான் அப்படி சொன்னாங்க. இப்ப நாங்க 2 பேரும் வீட்ல தான் இருக்கோம். எல்லா வசதிகளும் இருக்கு, ஏசி ஃபேன் எல்லாம் இருக்கு. அதனால அதையெல்லாம் மறந்துட்டு ஷாப்பிங்க்கு போவோம். அப்போ அனாமிகா ஹாலுக்கு வந்தா. அத்தை, நீங்க சொன்னது 100% கரெக்ட். ஆன்லைன்ல தான் பார்த்தேன். நம்ம பக்கத்து வீதியில இருக்க சத்யபாமா சாரீஸ் 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு கண்டிப்பா ஷாப்பிங் போனோம் அத்தை. அம்மா அனாமிகா, அந்த 50% ஆஃபருங்கிறது ரேட்டை டபுள் ஆக்கி அத பாதி ஆக்குறது. அது ஆஃபர் இல்ல, என் பாக்கெட்டுக்கு வெடி. ஐயோ மாமா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இன்னைக்கு நான் ரமேஷோட கிரெடிட் கார்டை தான் யூஸ் பண்ண போறேன். அப்படிதானே ரமேஷ்? என் கார்டையா யூஸ் பண்ண போறேன் அனாமிகா? லாஸ்ட் மந்த் இஎம்ஐ கட்டிட்டேன், அதுல முடிஞ்சிருச்சு. என் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல. 2 பேரும் அமைதியா இருங்க. எவ்வளோ முட்டிக்கிட்டாலும் இன்னைக்கு நானும் என் மருமகளும் ஷாப்பிங் போறது தான். அனாமிகா, நீ சீக்கிரமா ரெடி ஆகு. இந்த ஆட்டோக்காரனுங்கள்ட்ட அழறத விட நிம்மதியா கேபை புக் பண்ணி போவோம். ஓகே அத்தை, வெறும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன். டே ரமேஷா, ஆடி மாசத்துல இந்த மருமகள்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு அர்த்தமே இப்பதான் புரியுது. மாமியாரும் மருமகளும் சேர்ந்தா நம்ம பாக்கெட்டுக்கு வெடிதான். அந்த காலத்திலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதான் இந்த முறையையே வச்சிருக்காங்க. உண்மைதான்ப்பா. இனி இவங்கள நிப்பாட்டுறது நம்மளால முடியாது. கடவுளே, அந்த கடைக்காரனுங்க டிஸ்கவுண்ட்டுங்கிற பேர்ல பழைய சரக்கெல்லாம் இவங்க தலை மேல கட்ட போறாங்க. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனேயே 2 பேரும் அழகா ரெடியாகி கேப்ல ஏறி உட்கார்ந்தாங்க. நடுவுல டிராஃபிக் அதிகமா இருந்ததால போக ரொம்ப லேட் ஆச்சு. அத்தை, நேத்து நான் ஆன்லைன்ல சில பேஸ்டல் ஷேட் சாரீஸ் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த தடவை லைட் கலர் சாரீஸையும் எடுப்போம். பேஸ்டல் ஷேட்ஸ்னா என்னம்மா? வெளுத்து போன கலருங்களா? அடடே, எனக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கணுமே. நல்ல சிவப்பு கலரு, இல்லனா வாடாமல்லி கலரை கட்டிக்கிட்டு போனா அப்படி இருக்கும். என்னது, வாடாமல்லி கலரா? அத்தை, அந்த கலரை கட்டிக்கிட்டு ரோட்ல நடந்தா நம்மள போடாமல்லின்னு வாங்க. என்ன இப்படி சொல்லிட்ட? சரி, யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துப்போம். முதல்ல அந்த சத்யபாமா சாரீஸ்க்கு போவோம் அப்படின்னு 2 பேரும் ஒரு பெரிய கடைக்கு வந்தாங்க. உள்ள ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. சாரதாவும் அனாமிகாவும் ஒரு கவுண்டர்ல போய் உட்கார்ந்தாங்க. அவங்க முன்னாடி ஒரு சேல்ஸ்மேன் புடவையெல்லாம் எடுத்து காட்ட வந்தான். வணக்கம் மேடம், ஆடி மாசம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் வேணுமா? எந்த வெரைட்டி பாக்குறீங்க? காஞ்சிபுரம், தர்மவரம், பனாரஸ். இருப்பா, ஊர் பேரையெல்லாம் இப்பவே சொல்லிடாத. எனக்கு நல்ல கனகாம்பரம் கலர்ல ஒரு புடவைய காட்டு. பார்டரு நல்ல மாம்பழ கலர்ல இருக்கணும், தெரிஞ்சுதா? எனக்கு ஒரு லைட் லாவெண்டர் கலர்ல பிளெயின் ஜார்ஜெட் புடவை, அதுல சில்வர் ஜெரி ஒர்க் இருக்க மாதிரி காட்டுங்க. ஒருத்தருக்கு 80s காலத்து டேஸ்ட், இன்னொருத்தருக்கு 2K கலர். 2 பேருக்கும் ஒரே நேரத்துல எப்படி அதை காட்டுறது அப்படின்னு நினைச்ச சேல்ஸ்மேன் சாரதா அனாமிகா கிட்ட வந்து, இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட கனகாம்பர கலர் புடவை. ஏன்யா, உனக்கு கலரை பத்தி தெரியுமா தெரியாதா? இது கனகாம்பர கலர் இல்ல, கருகி போன கேரட்டோட கலரு. எனக்கு இது பிடிக்கல. என்னோட லாவெண்டர் கலர் புடவை எங்கங்க? மேடம் இந்தாங்க, இது சூப்பர் பீஸ் மேடம். சிச்சி, இது என்ன லாவெண்டரா? ஹாஸ்பிட்டல்ல இருக்க பெட்ஷீட் கலர்ல இருக்கு. இது வந்து சில்வர் கலர் ஜரியா? உங்களுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா தெரியாதா? அத்த, எங்க கலெக்ஷன்ஸ் ஒன்னும் நல்லா இல்ல. டிசைன்ஸ் எல்லாமே அவுடேட்டடா இருக்கு. நம்ம வேற ஷாப் போலாம் வாங்க. ஆமாம்மா, இவனுக்கு கனகாம்பர கலருக்கும் கேரட் கலருக்கும் வித்தியாசம் தெரியல. வா வேற கடைக்கு போவோம். அந்த நேரத்துல அந்த சேல்ஸ்மேன் நல்ல வேலை பொழைச்சோன்னு அவங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டான்.
2 பேரும் வெளியில வந்தாங்க. அப்ப அவங்க பக்கத்துல இருந்த இன்னொரு கடைக்குள்ள போனாங்க. அங்க இருந்த ஏசி காத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தாங்க. இந்த தடவை ஒரு சீனியர் சேல்ஸ்மேன் அங்க நின்னுக்கிட்டு இருந்தாரு. வாங்க மேடம், எங்களுக்கு ஆடி மாச கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு, பாக்குறீங்களா? எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காதுன்னு முட்டு கொடுப்பீங்களே தவிர நல்ல புடவையே காட்ட மாட்டீங்க. ஆஃபர்ல எதையாவது காட்டுங்க. ஆஃபர்ல தரேன்னு பழைய ஸ்டாக் எல்லாம் தலையில கட்டிடாதீங்க, ஜாக்கிரதை. ஏற்கனவே எங்களுக்கு எக்ஸ்ரே கண்ணு. ஐயோ இல்ல மேடம், இத பாருங்க, இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆமா அத்தை, இந்த டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அடியே என்ன பேசுற? இந்த வயசுல இந்த மாதிரி கலரை போட்டுட்டு ரோட்ல போனா என்னை பார்த்து சிரிப்பானுங்க. எனக்கு அந்த வெந்தய கலர் புடவைய காட்டுப்பா. ஐயோ அது வேண்டாம் அத்தை, அது மஞ்சள்னு இருக்கும். உங்க முகத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாது. சரி உனக்கு என்ன வேணும் பாருப்போ. சார், மாடல்ஸ்ல இருக்க புடவையோட ரேட் என்ன? மேடம், இதெல்லாம் லேட்டஸ்ட் டிசைனர் புடவை. எம்ஆர்பி 8000 ரூபாய். ஆனா ஆடி மாச டிஸ்கவுண்ட் சேல்ல 4000 ரூபாய்க்கு தரோம் மேடம். இந்த புடவைய பார்த்தா எங்க வீட்ல தூசி எல்லாம் துடைக்கிற கிச்சன் டவல் மாதிரி இருக்கு. இத போய் 4000 ரூபாங்கிற? எங்களை ஏமாத்த பாக்குறியாப்பா நீ? அத்தை கொஞ்சம் பொறுமையா பேசுறீங்களா? எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. இதுதான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்படி வெளுத்து போய் தான் இருக்கும். எல்லாரும் அதை தான் போடுறாங்க. என்ன அது? புடவைய கட்டுனா அப்படி பளிச்சுன்னு இருக்கணும். இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருக்க கூடாது. இங்க புடவையோட விலை ஆகாசத்துல, புடவை தாரம் பாதாளத்துல இருக்கு. வா நமிகா, இங்க நமக்கு எதுவும் செட் ஆகுற மாதிரி இல்ல. மேடம், இந்த காட்டன் புடவை எதுவும் பாக்குறீங்களா? வேண்டாம்ப்பா, அதையெல்லாம் இந்த பொம்மைங்களுக்கே கட்டு. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 3வது கடைக்குள்ளார வந்தாங்க. 2 மணி நேரமா சுத்தி அவங்களுக்கு பொறுமையே போயிடுச்சு. கால் வலி ஆரம்பிச்சுது. ஆனா புடவைய வாங்கி ஆகணுங்கிற வேகம் மட்டும் அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. இங்க பாருப்பா, எங்களை இன்னொரு கடைக்கு அனுப்பாம, எங்க மனசு கோணாம, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு நல்ல மாடர்னா புடவை எடுத்து கொடு. முதல்ல உட்காருங்க மேடம், உங்களுக்கு நல்ல கூல் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து தர சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச புடவைகளை எல்லாம் எடுத்து காட்டுறேன். கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருந்தது. சேல்ஸ்மேன் அவங்க முன்னாடி ஒரு 10 புடவைய காட்டினான். வாவ் அத்தை, இங்க கலெக்ஷன்ஸ் நிஜமா நல்லா இருக்கு. எனக்கு இந்த பேபி பிங்க் கலர் கஞ்சி பார்டர் புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாமா, நல்லா அற்புதமா இருக்கு. ஆனா அதை கட்டிக்கிட்டேன்னா நீ இன்னும் ஒல்லியா தெரிவியே. அதுக்கு பதிலா இந்த ஃபேன்சி புடவைய பாரு, உன் கலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அட ஆமா அத்தை, நீங்க சொன்ன மாதிரி இது இன்னும் நல்லாதான் இருக்கு. நான் அதையே எடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்க? எனக்கு இந்த ராமர் கலர்ல பிங்க் கலர் பார்டர் இருக்கிற புடவைய பாரு. அடடே, பார்க்கவே நல்லா இருக்கு. வெயிட் கூட கம்மியா இருக்கும். ஆமா அத்தை, நல்ல வேளை நீங்க கனகாம்பரம் கலரை கேட்டுட்டு இங்கேயும் நிக்கல. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா, இதோட விலை என்னங்க? அது பியூர் சில்க் மேடம். ஒரிஜினல் விலை 18,000 ரூபாய். 50% ஆஃபர் போக ஒரு 9,000 ரூபாய்க்கு கிடைக்கும் மேடம். 9,000மா? ஒரு புடவை 9,000மா? என்னது இது? 18,000 ரூபாய் புடவைய 9,000 ரூபாய்க்கு தரான். மாமா கிட்ட பில்லையும் காட்டுவோம். ஆடி மாச ஆஃபர்ல இதை விட கம்மி விலைக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, அவர் பர்ஸை இன்னைக்கே காலி பண்ணிடலாம். காலையில பேப்பரை படிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்தாருல்ல. தம்பி, இந்த 2 புடவையும் பேக் பண்ணு. இருங்க அத்தை, நான் இன்னும் 2 டெய்லி வேர் கிரெப் புடவைய கூட எடுக்கலான்னு இருக்கேன். ஆபீஸ்க்கு கட்டிக்க நல்லா இருக்கும்ல. எல்லாம் 1000 ரூபாய் தான். நீ எடுக்கறத நான் எடுக்க கூடாதா என்ன? எனக்கு 2 வேணும். கோயிலுக்கு போகும்போது கட்டிக்க வேணும். 2 காட்டன் புடவை எடுப்பா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடியா கொடுத்துக்கிட்டு, ஒருத்தருக்கு பிடிச்சத இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு, கடைசியா ஆளுக்கு 5 புடவை, மொத்தமா 10 புடவை எடுத்துக்கிட்டாங்க. பில் கவுண்டர் கிட்ட பில்ல பாத்துட்டு 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டாங்க. பில்லு 25,000 ரூபாய் ஆயிடுச்சத்த. இப்ப என்ன பண்றது? காடை எடு. அந்த ரமேஷ் பயலுக்கு போன்ல மெசேஜ் போனதும் அவன் முகம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாலே எனக்கு சிரிப்பு வருது. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சாயந்தரம் 4 மணிக்கு கை ஃபுல்லா பேக், அதுல நிறைய புடவைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஹால்ல டிவி பாத்துக்கிட்டு இருந்த பிரசாதும் ரமேஷும் அவங்களையும் அவங்க கையில இருந்த பெரிய பெரிய பையையும் பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க. ஏமா ஷாரதா, நீங்க 2 பேரும் ஷாப்பிங் போனீங்களா? இல்ல அந்த சத்யபாமா சாரி கடைய காலி பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கீங்களா? அந்த கவரெல்லாம் பாக்கும்போதே எனக்கு வேர்க்குதே. என்ன அதுக்குள்ள அவசரப்பட்டு பேசுறீங்க? உங்க மருமகளும் நானும் எவ்வளவு சிக்கனமா யோசிச்சு டிஸ்கவுண்ட் எங்க அதிகமா இருக்கோ அங்க போய் எங்களுக்கு பிடிச்ச புடவைய வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் அது அப்படின்னு சாரதா கவர் எல்லாத்தையும் எடுத்து சோஃபா மேல வச்சாங்க. என்னது,
10 புடவையா? என்ன அனாமிகா இதெல்லாம்? ஆஃபர்னு சொன்னதும் பாஞ்சிருவீங்களா? என் கார்டு எடுத்தீங்களா இல்ல அப்பாவோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணீங்களா? பில்லு எவ்வளோ ஆச்சு? எனக்கு எந்த மெசேஜும் வரவே இல்லையே. கவலைப்படாதீங்க ரமேஷ், பெருசா எதுவும் ஆகல. 1,00,000 ரூபாய் ஆச்சுன்னா ஆடி ஆஃபர்ல அத பாதி ஆக்கிட மாட்டோமா என்ன? நாங்க எவ்வளவுக்கு வாங்கணும் தெரியுமா? கொஞ்சம் எவ்வளோக்கு வாங்குனீங்கன்னு சொல்லுமா, படபடன்னு வருது. இதையும் நின்னுடும் போல இருக்கே. என்னங்க, ஏன் இவ்ளோ அவசரப்படுறீங்க? வெறும் 25,000 ரூபாய் ஆச்சு, அவ்வளவுதான். 10 புடவை 25,000 ரூபாய்க்கு வந்தது. நான் 9,000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை வாங்கினேன் தெரியுமா? 25,000மா? என் 1 மாசத்து பென்ஷன் மொத்தமும் போச்சா? ரமேஷா, உன் கார்டையும் யூஸ் பண்ணிருக்காங்க. முடியாதேப்பா, என் கார்டை காலையிலே பிளாக் பண்ணிட்டேன்னு. அப்படின்னா உங்களோட கார்டை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. என் மொபைலுக்கு அதான் போனே வரல. உங்க போனை செக் பண்ணுங்க. இதெல்லாம் அநியாயம் சாரதா. என் போனுக்கு 25,000 ரூபாய் எடுத்த மாதிரி மெசேஜ் வரும்போது அதை நான் நம்பவே இல்லையே. அது ஏதோ சைபர் ஃப்ராடுன்னு நினைச்சு சும்மா விட்டுட்டேன். அந்த ஃப்ராடுங்க நீங்க தாங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. என்னங்க நீங்க, எதுக்கு சும்மா கத்துறீங்க? இந்த ஆடி மாசம் முழுக்க நாங்க இந்த புது புடவைய கட்டிக்கிட்டு வீட்ல அங்கேயும் எங்கேயும் நடக்கும்போது அது அழகு பாருங்க. அந்த அழகுக்கு முன்னாடி 25,000 ரூபாய் ரொம்ப பெருசா? ஆடி மாசத்துல தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு வச்சிருமா. அனாமிகாவை அமுச்சு வச்சிரு. நீ பழைய கதையை ஏன்டா பேசுறன்னு சொல்லும் போதே நினைச்சேன். 2 பேரும் சேர்ந்து எங்க பாக்கெட்டுக்கு வெடி வச்சிட்டீங்கல்ல. என்ன ரமேஷ் இது? ஷாப்பிங் பண்ணா எவ்ளோ சந்தோஷம். ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் நான், இது எல்லாத்தையும் செஞ்சு தரேன். எனக்குமா? எனக்கு பன்னீர் எல்லாம் கிடையாதா? உங்களுக்கு முந்தா நேத்து வச்ச பாவக்காய் குழம்பு இருக்கு, அத சூடு பண்ணி தரேன். ஷாப்பிங்க்கு பணம் செலவு பண்ணதும் அப்படி பேசிட்டீங்கல்ல நீங்க. பாவக்காய் சாப்பிட்டா பிபி சுகர் எல்லாம் குறைஞ்சிரும். வா அனாமிகா, உள்ள போய் வாங்கின புடவையெல்லாம் போட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அந்த புடவையை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போனாங்க. பிரசாதும் ரமேஷும் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. பெண்கள் ஷாப்பிங்க்கு போனா ஆண்களோட பாக்கெட்டுக்கு என்னைக்கும் வெடிதான். இந்த ஆடி மாசம் மாமியாரும் மருமகளும் ஷாப்பிங் போயிட்டு பிரசாதோட பாக்கெட்டை காலி பண்ணிட்டு அந்த வீட்ல அதுக்கு பதிலு சந்தோஷத்தை நிரப்பினாங்க. இந்த புதுவித மாமியார் மருமக ஆடி மாச சம்பிரதாயத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணி மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஒரு கிராமத்துல இருந்த மலை மேல அடர்ந்த கருமேகங்கள் சூழ்ந்தது. கொஞ்ச நேரத்திலேயே வானத்துல ஓட்ட விழுந்த மாதிரி அவ்வளோ மழை பெய்ய ஆரம்பிச்சுது. சில்லுன்னு காத்து ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்து ஏற்கனவே இருந்த அனலை குறைச்சுக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு சாயந்தரம் சிலுசிலுன்னு நேரத்துல பிரசாத் ஹால்ல இருந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு வெளியே பெய்யற மழைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல சாரதா வந்தாங்க. குளிருக்கு கைய நல்லா உரசிட்டு அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. என்னங்க, வெளியே பாத்தீங்களா மழை எப்படி பெய்யுதுன்னு? இந்த மழைக்கு வாய் நமனமாங்குது. சூடா முறுமுறுன்னு சாப்பிடணும் போல இருக்கு. இந்த நேரத்துல சூடா ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? சில்லுன்னு இருக்குதுங்க, மனசு அடங்கவே மாட்டேங்குது. ஆமா சாரதா, நிஜமாவே வானம் இருட்டிக்கிட்டு மழை பெய்யுது. இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி போட்டு டீயில கொதிக்க வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா உன் முகத்தை பார்த்தா டீயை விட பெரிய பிளான் ஏதோ பண்ணிருக்க மாதிரி தெரியுது. உன் கண்ணு முன்னாடி ஏதோ ருசியான பண்டம் ஊசலாடுது. டீயும் இல்ல காப்பியும் இல்ல, எனக்கு என்னவோ இன்னைக்கு என் மனசுல வேற ஒண்ணு தோணுது. சுட சுட எண்ணெயில பொரிச்ச காரமான முறுமுறுன்னு நல்ல பூரி, அதுக்கு காம்பினேஷன் நல்ல காரமான வாயில வச்சு அப்படியே கரையிற மட்டன் குழம்புல வச்சு சாப்பிட்டா அப்பா, அதை நினைக்கும் போதே வாயெல்லாம் ஊறுது. இந்த மழைக்கு அந்த சாப்பாடை அடிச்சுக்க முடியாது. ஓ, யோசனை ரொம்ப நல்லா இருக்கு சாரதா. நீ சொல்லும் போதே என் நாக்குல எச்சா ஊறுது. ஆனா இந்த கொட்டுற மழையில வெளியில போய் மட்டனை வாங்கிட்டு வந்து செய்யறதுக்குள்ள பிராணனே போயிடும். பேருக்கு 3 பேர் இருக்கானுங்க, ஒருத்தனும் வெளியே போக மாட்டானுங்க. அப்பதான் ரமேஷ் கையில மழையில நனையாத அளவுக்கு ஒரு பையை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தான். அவனோட Dress கொஞ்சமா நனைஞ்சிருந்தது. அவன் முகம் எதையோ சாதிச்ச மாதிரி இருந்தது. என்னப்பா, உங்க பெரிய பையனை பத்தி நீங்க இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கல. மழை லைட்டா தூர ஆரம்பிச்சதுமே அம்மாக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அம்மா மனசை புரிஞ்சுக்கிட்ட செல்ல நல்ல புள்ள நான் தான். அதனாலதான் வேக வேகமா போய் ஃப்ரெஷ்ஷான மட்டனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, சுட சுட குழம்புக்காக மட்டன். அடே ரமேஷா, நிஜமாவே நீ என் புள்ளடா.
என் மனசுல இருக்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா மனசை புரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்க கிடைக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம். அது சரி, மட்டனு வந்துருச்சு. இதை யாரு சமைக்கிறது? 3 மருமகள்ல இன்னைக்கு யாரு சமைக்க போறது? ஒருத்தர் சமைச்சா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அங்கதான் வரேன். 3 மருமகள்களும் 3 விதமான பகுதிகள்ல இருந்து வராங்க. பெரிய மருமவ அனாமிகா காரைக்குடியில இருந்து வரா. நடு மருமவ அவனி பள்ளிப்பாளையத்துல இருந்து வரா. 3வது மருமக அஞ்சலி கன்னியாகுமரி. அவங்க வழக்கத்துல அவங்க ஸ்டைல்ல இன்னைக்கு 3 பேருக்கு மத்தியில ஒரு சமையல் போட்டி வச்சா எப்படி இருக்குங்க? என்னது? என்ன இந்த வயசுல உனக்கு விபரீத ஆசை? கிச்சனுக்குள்ள உனக்கு கலவரம் நடக்கணுமா? ஒருத்தர் மசாலா போடணும்னுவாங்க, இன்னொருத்தர் வேண்டான்னுவாங்க. எதுக்குங்க சண்டை போட போறாங்க? இது அன்பால போட போற போட்டி. யார் கைமணத்துல எவ்வளவு ருசி இருக்குன்னு பாப்போம். நம்ம மருமகள்களோட கைமணத்தை பரீட்சை பண்ணறதுக்கு இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 3 பேர் சாப்பாடையும் ருசி பாப்போம் அப்படின்னு நினைச்சு சாரதா 3 மருமகள்களையும் ஹாலுக்கு கூப்பிட்டாங்க. அனாமிகா ரொம்ப அமைதியான முறையில நடந்து வந்தா. அவனி தன்னோட போன்ல ஏதோ சமையல் சம்பந்தமா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்ப அவளும் வந்தா. அஞ்சலிக்கு குளிர் இருந்ததுனால போர்வைய போத்திக்கிட்டு 3 பேரும் ஹாலுக்கு வந்தாங்க. மருமகள்களே, வெளியில பாத்தீங்களா மழை? உங்க மாமனாருக்கும் எனக்கும் சுட சுட பூரி மட்டன் கறி சாப்பிடணும் போல இருக்கு. ரமேஷ் ஃப்ரெஷ்ஷா மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கான். சரிங்க ஐத்த, இப்பவே நான் கிச்சனுக்கு போய் பூரி போட்டு எடுக்கிறேன். மட்டனை நல்லா சுத்தப்படுத்தி சமைச்சு கொண்டாந்து போடுறேன். காரைக்குடி கைமணம் என்னன்னு காட்டுறேன். இருங்கக்கா, அத்தை ஏதோ சொல்றாங்க. அத்தை ரோசனை சாதாரணமா சமையல் பண்றது இல்லைங்க. அத்தைங்க நீங்க ஏதோ பிளான் போட்டிருக்கீங்க போலங்க. ஆமா மாவனி, இன்னைக்கு கிச்சன்ல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்க 3 பேருக்கும் கிச்சனை சமமா பிரிச்சு தரப்போறேன். உங்க ஊரு ஸ்டைல்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவை, அதுதான் பூரி மட்டன் குழம்ப செய்ய போறீங்க. பூரி எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி சமமா செய்வாங்க. ஆனா மட்டன் குழம்புல தான் உங்க கைமணத்தை காட்டுறீங்க. எங்க மனசு ஜெயிக்கணும், பார்த்து பக்குவமா பண்ணுங்க. இதுக்கு பிரைஸ் எல்லாம் கூட இருக்குடிமா. ஏத்த, எங்க ஊர்ல அப்படி ஒண்ணு காரமா இருக்காதே. உங்களுக்கு ரொம்ப எருவ காரமா இருக்கணும்ல. அது சரி, என் அம்மா கிட்ட கேட்டு நான் பண்றேன். ஏத்த, போட்டின்னு ஒண்ணு வந்துட்டா நம்ம சும்மா இருப்போமா? ஏத்த, கன்னியாகுமரி ருசி என்னங்கறத இன்னைக்கு காட்டுறேன். பாக்கலாம். பள்ளிப்பாளைய சிக்கன் சாப்பிட்டுருப்பீங்க, மட்டன் சாப்பிட்டுருப்பீங்களா என்ற கை மேஜிக்கை இன்னைக்கு காட்டுறேங்க. எங்க ஊர்ல அதிகமா பேசக்கூடாது, ஆக்ஷன்ல தான் காட்டணும்னு சொல்லிருக்காங்க. இந்த மட்டும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸுங்க அக்கா. பள்ளிப்பாளையம் சிக்கனுங்கிற ட்ரெண்ட மட்டனா மாத்தி காட்டுறேன். உங்க உற்சாகம் நல்லாதான் இருக்கு. மதுரைனாலே இறைச்சி, அதுலயும் மட்டனை வெட்டுவோம்ல. மதுரையில மல்லிப்பூவும் மீனாட்சி அம்மனும் மட்டும் கிடையாது, மட்டன் அதுவும் ஃபேமஸ் தான்ப்பு. அது சரி, ஐத்தைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சமைச்சதுக்கு அப்புறம் அவங்களே சொல்லட்டும். பொறுமையா இருந்து அத்தை யாருக்கு பரிசு கொடுக்கறாங்கன்னு பாப்போம். சபாஷ், நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 பேர் கிச்சனுக்கு போங்க, அவங்க கைமணத்தை காட்டுங்க சொல்றேன். நாங்க ஹால்ல உட்காந்துக்கிட்டு வாசனைய புடிச்சுக்கிட்டு உங்க சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த கிச்சன் 3 பாகமா பிரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் அனாமிகா வெங்காயம் பூண்டை நறுக்கிட்டு இருந்தா. இஞ்சி பூண்டு பேஸ்ட மிக்சில அரைக்காம கையால இடிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் அவனி தனியா, லவங்கம், கருப்பு மிளகு, மிளகா இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தா. அந்த வாசனை ஆல்ரெடி வீடு முழுக்க பரவிடுச்சு. இன்னொரு பக்கம் அஞ்சலி செகப்பா காரத்தை உரல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டு இருந்தா. 3 மகன்களும் கிச்சன் வாசல்லயே நின்னுக்கிட்டு வாசனைய முகந்துக்கிட்டு இப்படி சொன்னாங்க. என்ன அருண், கிச்சனை பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் தனியாவோட வாசனை மூக்கு தொலைக்குது, இன்னொரு பக்கம் மிளகாவோட காரம் மூக்கு எரியுது. ஆமா அண்ணா, அந்த இஞ்சிலி தான் மிளகா இடிக்கிறா. தும்மல் நிக்கவே மாட்டேங்குது. எல்லாம் ரொம்ப காரமா இருக்கு. அப்பா நிலைமையதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காரத்தை அப்பா தாங்குவாரா? நீங்க 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் அங்க பாருங்கடா. அனாமிகாவை கவனிச்சிங்களா? எவ்வளோ அமைதியா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தி பிரியாணி இலை ஷாஜீரா போட்டு மெதுவா வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கா. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க, கையால இடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. ஏனுங்க, அக்காவை சப்போர்ட் பண்ணி பேசுனதெல்லாம் போதுங்க. எங்களோட பள்ளிப்பாளையத்துக்கு முன்னாடி மதுரை மண்டி போட்டு நிக்கணுங்க. ஏனுங்க சுரேஷ், நின்னுக்கிட்டே பாத்துட்டு இருக்கீங்க? அந்த தேங்காயை எடுத்து உடைச்சு கையில கொடுத்தா என்ன? தோ வந்துட்டேன். போட்டியில என்னோட முழு ஒத்துழைப்பும் உனக்கு இருக்கு அவனி. மட்டன் செய்யறதுக்கு ஏதாவது ரெசிபி டிப்ஸ் பார்த்து சொல்லவா? ஸ்பெஷல் கிரேவி ட்ரிக்ஸ் எதையாவது பார்த்து சொல்லட்டுமா?
ஐயோ வேணாங்க, என் மூளையே ஒரு பெரிய ரெசிபி கூடம். கருப்பு மிளக நல்லா இடிச்சு தனியா பொடியா அரைச்சு பேஸ்ட் ஆக்கி திக்கா கிரேவி தயார் பண்றேன். ஒரு பூரிய உரிச்சு அதுல முக்கி சாப்பிட்டா தலை சுத்தி உழறது நிச்சயங்க. அத்தை பாருங்க எனக்கு தான் பரிசு கொடுப்பாங்கங்க. ஏங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? இப்படி மச நின்னுகிட்டு இருக்காம அந்த வத்த மிளகா எடுத்து இடிச்சு கொடுங்க. அந்த தலச்ச வத்த மிளகா மிக்ஸில போட்டா அந்த ருசி வராதுங்க. இந்த கன்னியாகுமரி மட்டன் குழம்புல அரைச்சு விட்டாதான் நல்லா ருசியா இருக்கும். அரைக்கணுமா? இந்த குளிர்ல என்னால முடியாது. காரம் கண்ணுல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. தூரமா நின்னு வேணா உன்னை என்கரேஜ் பண்றேன் அஞ்சலி. அஞ்சலி அம்புட்டு காரம் போட்டா அத்தை திம்பாங்களா? அவங்களுக்கே வயசாயிடுச்சு, குறவலை எரிய போகுது, வவுத்த எரிய போகுது. கொஞ்சம் பார்த்து பண்ணு. அக்கா என்னக்கா நீங்க? அத்தைக்கு காரம் பிடிக்கணும் தானே இப்படி கையால வத்த மிளகா அரைச்சேன். அதுல கொஞ்சம் தேங்காய் பாலை போட்டா ஒன்னும் வராது. அது அந்த வயிற்று பிரச்சனையெல்லாம் சரியாக்கிரும். அந்த ருசிய பத்தி உங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டா கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஆனா மனசு வேணும் வேணும்னு கேக்கும் பாத்துக்கங்க. அதான் எங்க கன்னியாகுமரியோட ஸ்பெஷலு. ஒருத்தா ஏதாவது பண்ணா சரி, மதுரை மண்ணுல பிறந்தவனா மட்டன்ல ஒரு கலக்கி போடுறேன். நல்லா புளிப்பு காரம் அள்ளி விடுவோம். அத்தை மட்டனை கேட்டதுக்கு பதிலா பன் பரோட்டாவையும் குடல் குழம்பையும் கேட்டிருந்தா ஜமாச்சு புட்டுருக்கலாம். ஏதோ ஐத்த கேட்டு புட்டாவ இத செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ உங்க சாப்பாட ஒரு முறை பஸ்ல போகும்போது சாப்பிட்டுருக்கேனுங்க. அந்த காரெல்லாம் ஒரு காரமே கிடையாதுங்க. என்னோட மட்டன்ல இருக்கிற காரத்துங்க யாராலையும் தாங்க முடியாதுங்க. ஊடு முழுவாலையும் இந்த வாசனைய பாத்தீங்களாங்க? பக்கத்து வீதி வரைக்கும் என்ற குழம்பு மணக்குதுங்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிச்சன்ல பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு கரண்டியால தொலாவிக்கிட்டு விதவிதமான மசாலா வாசனையோட வீடு பரபரப்பா இருந்தது. 3 அடுப்புலயும் 3 ஊரை சேர்ந்த மட்டன் குழம்பு பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. வெளியில மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருந்தது. ஜன்னல்ல நீர் துளிகள் படும்போது உள்ள சுட சுட எண்ணெயில அனாமிகா பூரிய போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. ஹால்ல பெரிய டைனிங் டேபிள் ரெடியா வச்சாங்க. டேபிளுக்கு மத்தியில சுட சுட பூரி. உப்பி இருந்த பூரியிலிருந்து ஆவி கக்குச்சு. அத சுத்தி 3 வேற வேற பாத்திரத்துல 3 பகுதியை சேர்ந்த மட்டன் கறி இருந்துச்சு. சாரதாவும் பிரசாதும் நாற்காலில உட்கார்ந்தாங்க. மகன்கள் 3 பேர் பக்கத்துல நின்னு பசியோட ஜொல்லு ஊத்திக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. மருமகள்கள் 3 பேரும் தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதா, எனக்கு பயங்கரமா பசிக்குதுமா. இந்த 3 பாத்திரத்துல இருந்து வர்ற வாசனைய சுவாசிக்கும் போது கடிக்காம அப்படியே குடிக்கணும் போல இருக்கு. முட்டா பைய கூட இனிமேலும் பொறுத்திருக்க மாட்டான். போட சொல்லு, ஒரு கை பிடிப்போம். என்னங்க நில்லுங்க. போட்டினா சில சம்பிரதாயம் இருக்கு. முதல்ல கொஞ்சமா ருசி பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும், கமெண்ட் சொல்லணும். அஞ்சலி வந்து போடுமா. இந்த வாரத்தை இந்தாங்க, காரமான சாப்பாடு ரெடியா இருக்கு. தேங்காய் பால் போட்டு ஜமாய்ச்சிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொன்னதும் சாரதா ஒரு பூரியை எடுத்து மட்டன்ல முக்கி சாப்பிட்டாங்க. அத மெதுவா மென்னுக்கிட்டு இருந்தாங்க. பிரசாதும் பூரிய பிச்சு குழம்பு தொட்டு சாப்பிட்டாரு. ஆஹா, வாயில வச்ச உடனே அப்படியே கரையுதே. ஆனாலும் அதுல தேங்காய் பால் சேர்த்திருக்கும் போது காரம் வந்து தலை தூக்கும் போது அந்த தேங்காய் பால் அப்படியே அது அமுக்கிறது. இந்த குளிருக்கு இப்படி காரமான மட்டன் குழம்பு உள்ள போகும்போது குளிரெல்லாம் அப்படியே வெளியே போகுது. இத ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணிட்ட அஞ்சலி. ஆமாமா அஞ்சலி, இத சாப்பிடும் போது எனக்கு பிடிச்ச சளி இப்பவே என்ன விட்டு ஓடிடுது. இந்த சளி நம்மள விட்டு போற மாதிரி சனி நம்மள விட்டு போக குழம்பு இருக்கா? ஜோக் அடிக்கிறீங்களோ? ஆனாலும் தேங்க்ஸ். சரிம்மா, இப்ப எனக்கு 2வது மருமக அவனி செஞ்ச பள்ளிப்பாளையம் மட்டன் குழம்ப பூரில தொட்டு சாப்பிடலாமா? அவனியே வந்து போடுமா. இது வந்துட்டுங்க. ஸ்பெஷல் கரம் மசாலா, ஊற வச்ச கசகசா, மிளகு பொடியா அரைச்சிங்க, கோயம்புத்தூர் ஸ்டைல்ல நல்ல காரமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் கடகடன்னு பூரிய பிச்சு குழம்ப தொட்டு சாப்பிட்டாங்க. அந்த மசாலாவோட காரத்துக்கு பிரசாத் தலை சுத்திருச்சு. ஆடையப்பா, இதனோட ருசி பூர்த்தியா வேற மாதிரி இருக்கே. தனியா மிளகோட காரம் தொண்டைய பதம் பார்த்துட்டு இறங்குதே. மசாலா ஒரு துண்டுலையும் நல்லா ஊறி போயிருக்கே. மட்டனு மெத்து மெத்துன்னு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா. அதுவும் மிளகு தூக்கலா இருக்கு. ஆமா சாரதா, இந்த காரமான கிரேவி பூரிக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. உண்மையான கொங்கு நாட்டு ருசினா இதுதாங்கிறத எங்க அவனி நிரூபிச்சுட்டா. இன்னும் 2 பூரி சாப்பிடணும் போல இருக்கு. ஆமாங்க, என் கஷ்டம் வீணா போலிங். ரொம்ப தேங்க்ஸுங்க. மாமா உங்களுக்கு தாங்க. இப்போ கடைசியா நம்ம பெரிய மருமக அனாமிகா பண்ண காரக்குடி மட்டன் குழம்பு.
அனாமிகா வந்து போடுமா. தா வரங்க அத்தை. நல்லா நெய்யில வறுத்து அம்பட்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி மதுரை மட்டன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா மெதுவா பூரிய பிச்சு மட்டன் குழம்பு தொட்டு சாப்பிட்டாங்க. கூடவே ஒரு மட்டன் பீஸையும் சாப்பிட்டாங்க. அவங்களோட முகத்துல ஒரு ரம்யமான அமைதியான திருப்தி கிடைச்சது. பிரசாதும் அமைதியா அத ருசி பார்த்துட்டு இருந்தாரு. ஆஹா அனாமிகா, என்னம்மா ருசி இது! மட்டனுக்கு தேவையான காரம், மசாலா எல்லாமே கரெக்டா எந்தெந்த அளவு போடணுமோ அந்தந்த அளவு போட்டிருக்கம்மா. மட்டனை நிதானமா வேக வச்சிருக்க. வாயில போட்டதும் வெண்ணெய் கரையிற மாதிரி கரையுது. அதுவும் இந்த பூரிக்கு இதோட காம்பினேஷன் உன் பாஷையில உருத்தா இருக்கு. அற்புதத்தை கண்ணால காமிச்சிட்டடிமா. உன்னோட கையில ஏதோ மந்திரம் இருக்கு. சாரதா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அனாமிகா செஞ்ச இந்த சமையல்ல ஒரு நிதானமும் அமைதியும் தெரியுது. சாப்பிட சாப்பிட மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு தோணுது. பாரம்பரிய முறையில சமைச்சிருக்கா. இந்த மழைக்கும் அந்த குளிருக்கும் இந்த மட்டன் குழம்புக்கும் பூரிக்கும் அடடா! பாத்தீங்களா, அனாமிகாவோட சமையலை எப்படி பாராட்டுறாங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. பெரியவங்கன்னா சும்மா இல்ல கண்ணு. ஒத்துக்குதான் நான் வேணும். அண்ணி செஞ்ச குழம்ப கொஞ்சம் எனக்கும் எடுத்து வைக்கிறீங்களா? என்னால பசியை இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு சாரதா நல்லா யோசிச்சு நேரா எழுந்திருச்சு ரூமுக்குள்ள போய் 3 பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. டேபிள் கிட்ட வந்து நின்னுக்கிட்டு 3 மருமகள்கள் கிட்ட, அம்மா இன்னைக்கு உங்க சமையல்ல நீங்க அசத்திட்டீங்க. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமைக்கிறது வேற, அன்போட செய்யறது வேற. உங்க 3 பேரோட சமையல்ல அன்பு தெரிஞ்சுது. அஞ்சலி பண்ண கன்னியாகுமரி மட்டன்ல குறும்புத்தனத்தை நிரப்புனா, அவனியோட பள்ளிப்பாளைய மட்டன்ல அவளோட பொறுப்பை காட்டியிருக்கா. யாரு ஜெயிச்சது அத்தை? யாரு ஜெயிச்சதுன்னா இந்த வீட்டு பெரிய மருமக அனாமிகா தான். இந்த மழைக்கு அவ செஞ்ச மட்டன் குழம்பு பூரியில தொட்டு சாப்பிடும்போது எனக்கு அப்படியே பழங்காலத்து ஞாபகமெல்லாம் திரும்ப வந்துருச்சு. அதனாலதான் இன்னைக்கு அனாமிகா தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கா. பிரத்யேகமான பரிசு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அனாமிகாவுக்கு வளையல்களை பரிசா தந்தாங்க. இது உனக்காக தாண்டிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. உங்க அன்பு கிடைக்கிறதே எனக்கு பெரிய பரிசு. எனக்கு என் 3 மருமகள்களும் சமந்தான். அவனியும் அஞ்சலியும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா சமைச்சிருக்காங்க. அதனால உங்க 3 பேருக்கும் என் அன்பான பரிசு அப்படின்னு சாரதா மீதி இருந்த 2 பேருக்கு கூட வளையல்களை கொடுத்தாங்க. தேங்க்ஸ்ங்க அத்தை. எத்த இவ்ளோ நல்லவங்களா நீங்க? சரி சரி, உங்களோட பரிசெல்லாம் கிடைச்சிருச்சுல்ல, எங்களுக்கு பூரி வைங்களேன். எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. மழை வேற அதிகமா பெய்யுது. பசி வேற இன்னும் அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. இப்படி வெளியில மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. சிலுசிலுன்னு காத்தடிச்சிட்டு இருந்தது. பிரசாதோட வீட்ல சுட சுட காரமான சாப்பாடுல அந்த மழை காலத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிரசாத் குடும்பத்தினர். அனாமிகா அவ கையால சமைச்ச சாப்பாடு மூலமா மாமியார் மனச முழுசா கவர்ந்துட்டா. போட்டியில கலந்துகிட்ட எல்லாருக்குமே பரிசும் கிடைச்சது. அன்னையில இருந்து அந்த 3 மருமகள்களும் எந்த விதத்திலையும் எந்த விஷயத்திலையும் சண்டை போடாம ஒத்துமையா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.